ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸை பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதை ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் சில ஷேர்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட் வந்து டிசிஎஸ்க்கு வந்து $194 மில்லியன் வந்து பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க. ஏன் அது விதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கம்பெனி முன்னாடி அந்த கம்பெனிக்கு சிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு நேம் இருந்திருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கார்பரேஷன் அப்படி ஒரு நேம் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி டிஎக்சி டெக்னாலஜி அப்படிங்கிற நேம்ல வந்து அந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ஒன் ஆஃப் த ட்ரேட் சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இவங்க தவறாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான், அவங்களோட ட்ரேட் சீக்ரெட்டை வந்து இவங்க தவறாக பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி தான் இவங்க மேலே அந்த கம்பெனி வந்து டிசிஎஸ் மேலே அந்த கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க யூஎஸ் கோர்ட்டில். யூஎஸ்ல டெக்சாஸ் டலாஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற கோர்ட் வந்து இவங்களுக்கு நியர்லி $194 மில்லியன் வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. ஒன்று $56 மில்லியன் வந்து காம்பன்சேட்டரி டேமேஜஸ்க்கு நீ போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து $112 மில்லியன் வந்து எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு $25 மில்லியன் வந்து லைபிள், அதாவது ப்ரீ ஜட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாட்டு $194 மில்லியன் வந்து டிசிஎஸ்க்கு வந்து இந்த பெனால்ட்டி சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு ஒரு புதிய தலைவலியாட்டு வந்து விடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ் வந்து அப்பீலும் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ட்டில். டிசிஎஸ் வந்து அந்த கோர்ட்டில் அப்பீலும் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காட்டு. ஸோ இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3833 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டிசிஎஸ். இப்போதைக்கு டிசிஎஸ்ல வெயிட் பண்ணதை தவிர வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் அன்னைக்கு கிராஷுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணதில் இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். 420 430 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு இந்த ஸ்டாக்கு. ஸோ ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்க்கும்போது 9 இருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அந்த டைமில், கிராஷ் டைமில் $500 கிராஸ் பண்ணி $440 $430 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணோம் ஆர்இசி லிமிடெட்ல. இப்போ பார்த்தீங்கன்னா $531 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் 531 அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு இந்த ஷேர் ப்ரைஸ். ஸோ இந்த நம்ம கிராஷில் கன்சிடர் பண்ணதில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததில் இதுவும் ஒரு ஸ்டாக்கு. ஸோ இப்போதைக்கு ஆர்இசியில் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடிசி 431 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஐடிசியில் நம்ம வந்து ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருக்கோம். ஐடிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோட்டல் டிமர்ஜர் காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்தாச்சு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள வந்து அவங்க டிமர்ஜர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஐடிசி ஒரு 400 கிராஸ் பண்ணி டவுன் போச்சுன்னா ஐடிசியில் நம்ம வந்து ஸ்டேக் பிக்அப் பண்ணலாம். இப்போதைக்கு ஐடிசியில் ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணுங்க, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது ஐடிசி ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்பில் வந்து அப்டேட். இந்த ஷேர் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து செபி வந்து ட்ரேட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட ஷேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ட்ரேடிங்கில் இருந்து. ஸோ இந்த சஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் வந்து ரிமைனிங்கில் இருக்கும். 15 டேஸ் ரிமைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஃபார் ட்ரேட் செக்மெண்ட்டுக்கு போகும், Z கேட்டகரிக்கு போகும். இந்த கேட்டகரி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்தில் எல்லா வாரத்துலையும் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேடிங்க்கு வரும். ஸோ இந்த ஷேர் வந்து அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணிடலாம். இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த பிரைட்காம் குரூப்பில் வந்து 6,50,000 ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் வந்து இந்த ஷேரில் எக்ஸிட் ஆகாமல் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வருது. $9 அந்த ரேஞ்சில் அந்த ஷேர் வந்து $9.30 அந்த ரேஞ்சில் அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் பார்க்கும்போது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து ஷேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு சர்ச் பண்ணி பார்த்தேன், கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நோ சார்ட் அவைலபிள் அப்படின்னு தான் வருது. பட் ஷேர் ப்ரைஸ் வந்து ஷோ ஆகுது. பட் வந்து ப்ரோக்கரேஜ் உள்ள ஆப்பில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷேர் வந்து காட்டலை. ஸோ வந்து இதான் அப்டேட்டு. Z கேட்டகரி மூவ் ஆச்சுன்னா இன்னும் விற்காதவங்க பார்த்தீங்கன்னா 6 மந்த்தில் எல்லா வாரமும் டேஸ், அதாவது எல்லா வாரத்துலேயும் ட்ரேடிங் டே வந்து அது வரும். ஸோ அந்த டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டெக்னிக்கல் கிளிச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரக்டாட்டே வந்து அவங்க ப்ரோக்கரேஜை காண்டாக்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் வந்து யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு அவரோட கமெண்ட்டை நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி அப்டேட் சொல்லியிருந்தேன், வீடியோலேயே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். பிரைட்காம் குரூப்பில் இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் கிளிச் இருந்துச்சுன்னா ப்ரோக்கரேஜை காண்டாக்ட் பண்ணுங்க, எக்ஸிட் பண்ணுங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். நீங்கள் வந்து கமெண்ட்ல இப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா CVPPPL அந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த CVPPLன்னு பார்த்தீங்கன்னா சென்னா வேலி பவர் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட். இவங்க கூட தான் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டேம் லோனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி தான். நியர்லி 1869.265 கோடி வேல்யூ உள்ள
டேம் லோனை வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்காண்டி தான் இவங்களுக்கு கூட வந்து இந்த சிவிபிபிஎல் கம்பெனியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிவிபிபிஎல் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரில் ரன் ஆகிற கம்பெனி. என்ஹெச்பிசி லிமிட்டடும் ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வெஞ்சூரில் ரன் பண்ணுறாங்க. இவங்க என்ஹெச்பிசி வந்து 51%, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 49% ஜாயிண்ட் வெஞ்சூர் அந்த ரேஞ்சில் தான் அந்த கம்பெனி ரன் ஆகுது. ஸோ அந்த செனாப் வேலி பவர் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் கூட இவங்க பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க டேம் லோன் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி 1869 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் எஸ்பிஐ வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேட் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸை வந்து பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ இபே மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேட் போர்ட்டலில் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸ் வந்து இந்தியன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸு, ரிக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த அதர் யூசர்ஸ் வந்து அந்த போர்ட்டலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாட்டர்டேலேருந்தே வந்து எஃபெக்டிவ்க்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா மைக்ரேட் போர்ட்டல் வந்து 2014 ஆண்டு தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இந்தியன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காண்டி லான்ச் பண்ணாங்க. இது வந்து எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 70 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் டேட்டு அந்த டிவிடெண்ட் 70 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதுக்கான பேமெண்ட் டேட் வந்து ஜூன் 30 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் டிவிடெண்ட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இவங்க பார்த்தீங்கன்னா 28 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 280% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 18 எக்ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 10 அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 10 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து பே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸி ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க. வேர்ல்ட் லீடிங் ப்ரொவைடர் ஆஃப் என்டர்பிரைஸ் ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷனில் வந்து இவங்க வேர்ல்டில் லீடிங்கில் இருக்கிறாங்க. இந்த ரெட் ஹேட் கம்பெனி கூட தான் கொலாபரேஷனில் வராங்க. இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5G ஸ்பெசிஃபிகேஷன் அப்ளிகேஷன், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், ப்ரூவன் வெர்டிலைஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் ஜாயிண்ட் சொல்யூஷன் இதில் பார்த்தீங்கன்னா 5G இண்டஸ்ட்ரியோட நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாட்டு அப்படின்னு அது சம்மந்தமான கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க பார்க்கும்போது டாடா எலிக்ஸி 70 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 16 பெய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸி கொடுத்த அப்டேட்டு. ஜூலை 16 பார்த்தீங்கன்னா இது டிவிடெண்ட் வந்து பே அவுட் பண்ணுவாங்க, பெய்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா எலிக்ஸியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் குரூடுக்கான அந்த வின்ஃபால் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் மறுபடியும் கட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 1 தான் பார்த்தீங்கன்னா 5700 பெர் டன்னு, அதாவது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு வந்து 5700 ரூபா இருந்தது 5200 ரூபாய்ட்டு கம்மி பண்ணாங்க ஜூன் 1. இப்போ மறுபடியும் கட் பண்ணியிருக்காங்க ஜூன் 15 3250 குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5200 ரூபா இருந்ததை 3250 குறைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் குரூடுக்கான அந்த வின்ஃபால் டேக்ஸை வந்து கவர்மெண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து பெட்ரோலியம் குரூடை பொறுத்தவரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸ்ல வந்து அப்டேட். இவங்களோட ஆந்திர பிரதேஷ்ல இருக்க விசாகப்பட்டினம் அங்கே இருக்கிற இவங்களோட ஏபிஐ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா யுஎஸ் FDA, அதாவது யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. 3 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி 3 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெடை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 728 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 700 கிராஸ் பண்ணி, அதாவது 700 கிராக் பண்ணி ஒரு 690 670 அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அந்த SBI கார்ட்ஸில். ஸோ ப்ரைஸ் ட்ரேனிங்ஸ் 28 இருக்குது. 69,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரதி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த SBI கார்ட்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 885 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 728 ரூபா இருக்க ஷேரு 855 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் ரதி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் FIS மட்டுமே 8% மேலே ஓன் பண்ணுறாங்க, DI 16% மேலே, ப்ரொமோட்டர் 68% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா
எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆனந்த் ரதி பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐ கார்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஷேரே வந்து 200 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 28% டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. $2.80 வந்து இவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட். இது ஒரு PSU செக்டார் பேங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வந்து அவங்களோட டிராக்டர் சேல்ஸ் டிராக்டர் சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 35,237 டிராக்டர் வந்து சேல் பண்ணியிருக்காங்க மேல. ஸோ அதே சேம் மே 2020 பார்த்தீங்கன்னா 33,113 டிராக்டர் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.